நீங்கள் தான் சுகாதாரத்துறை நம்பர் 1 வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கிங் ஹாஸ்பிட்டல் திறந்துட்டேன், நம்ம வந்து ஓமந்தூரில் பெரிய மல்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த உலகத்தரமான மருத்துவர்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறப்ப எதுக்கு அப்போலோ போய் படுத்துருக்கீங்க? வாங்க, கம்யூனிஸ்டை சேர்ந்த தலைவர்கள்லாம் எங்கே போய் படுக்கிறாங்க? நல்லகண்ணு போய் அப்போலோவில் படுத்தாரா? அரசாங்க ஹாஸ்பிட்டல் தானே படுத்தாரு. குமரன் போய் அப்போலோவில் படுத்தாரா? அரசாங்க ஹாஸ்பிட்டல் படுத்தாரு. நீங்கள் தான் உலகத்தரமிக்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்களே, நீங்கள் எதுங்க அப்போலோவுக்கு போகிறீங்க? கேள்வி வைப்போமா இல்லையா? அப்போ என் உயிர் வந்து முக்கியம் இல்லை, உங்கள் உயிர் முக்கியம். அப்போ நீங்களே அரசாங்க ஹாஸ்பிட்டல் நம்பாதப்ப நாங்கள் என்ன எலியா போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு? ஒவ்வொரு வாட்டி போய் டாக்டர் ஊசி போடுங்க, டெஸ்ட் ஓகேன்னு நாங்கள் இருந்துக்கிறோம், செத்து போய்ட்டா நாங்கள் செத்து போய்க்கிறோம். நாங்களாம் எலிகளா? கேட்போமா இல்லையா? யார் உதாரணமாக இருக்கணும்? இன்றைக்கி யார் உதாரணமாக இருக்கணும்? இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி மேம்பட்ட ஹாஸ்பிட்டலாக நாங்கள் கட்டிக்கிறோம். உலகத்தரமிக்க இதுக்கு வேலூரில் எக்யூப்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க, திருத்தணியில் எக்யூப்மெண்ட்டே ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து நாங்கள் திறந்துட்டோம். ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு கட்டடம் பண்ணு தெரியலையா? இங்கே எக்மோர் ஹாஸ்பிட்டலில் குடிக்க தண்ணியாக வரலன்னு இன்றைக்கி ஒரு காலையில் செய்தி. இன்றைக்கி காலையில் தான் அது பெரிய பிரச்சனையை தண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் திறக்கிறது ஒரு ப்ராஜெக்ட். இந்த சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி உங்கள் ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ எவ்வளோ? சார் 10,000 கோடி, அது ஒரு 1000 கோடியை கொடுங்க. அதுக்காக என்ன ப்ராஜெக்ட் மொத்த வேலை எவ்வளோ? 5000 கோடி, டக்குன்னு ஒரு 500 கோடி கொடுங்க. இதுக்காக தான் ப்ராஜெக்ட் போடுறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்களுக்கு சேவை செய்து நீங்கள் ப்ராஜெக்ட் போடல. அவசரமாக ப்ராஜெக்டை உடனடியாக ஏன் பண்ணுன்னா, அந்த ஃபண்டை அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கமிஷன்ஸ் வாங்கணும். இவங்க சொல்கிறாங்க கலெக்ஷன் கரப்ஷன்ஸ்னு, அதே தான், அது உண்மை தான், அதில் மாற்றே கிடையாது.